இன்றைக்கி நம்ம லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலில் வரகரிசி சோறும் மணத்தக்காளி கடையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி 1 கப் வரகரிசியை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 தடவை கழுவணும். கழுவிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். 2 விசில் வச்சா தான் அது வந்து நல்லா கரெக்டாக நம்ம சாப்பாடு பதத்துக்கு பூவாக வேகும். இப்போ நமக்கு வரகரிசி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவுமே இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவு மணத்தக்காளி கீரையை நம்ம காம்பெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், ஸோ அதனால் நான் கழுவி நல்லா எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 25 கிராம் துவரம்பருப்பு, 2 வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் சாம்பார் பொடி, நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸு ரொம்ப குட்டியாக ஒரு புளி சேர்த்து இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் விசில் வச்சதும் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற அந்த மணத்தக்காளியை இதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்ததை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மணத்தக்காளி கீரை அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து தாளித்ததில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரத்துக்கு உப்பு எல்லாமே நம்ம முதலே சேர்த்தாச்சு. ஸோ இது அவ்வளோ மணத்தக்காளி கீரை கூட்டும் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வரகரிசி சோறோடு வச்சு சாப்பிட்லாம். மணத்தக்காளி கீரையும் சரி, வரகரிசி சோறும் சரி, ரொம்பவே உடம்புக்கு நல்லது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ யூஸ்வலாக செய்கிற சாப்பாடு மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதோடு ஒரு 2-3 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கீரையை போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான, இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக, லஞ்சாக, டின்னராக எதுவாக வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.